தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா பொன்னிவளவன் போட்டியிடுகிறார். அவர் முறையாக அனுமதி பெற்று பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எர்ணஹள்ளி, கக்கஞ்சி நகர், பாலக்கோடு தக்காளி மார்க்கெட், உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து பாலக்கோடு காவல் நிலையம் அருகே சென்றபோது அங்கிருந்த அதிமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் தகராறு ஏற்பட்டது. அப்போது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தேர்தல் வாகனத்தின் மீது அதிமுகவினர் கல்வீசி வாகனத்தின் கண்ணாடியை உடைத்தனர். மேலும் நாம் தமிழர் தொண்டர்கள் கிரிராஜ், விவேக் உள்ளிட்ட 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மூவரையும் தொண்டர்கள் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவன் பாலக்கோடு காவல்துறையில் இந்த அராஜக சம்பவத்தில் ஈடுபட்ட அதிமுக தொண்டர்களையும் இதற்கு தூண்டுதலாக இருந்த முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் எம்எல்ஏவையும் கைது செய்ய வேண்டுமென புகார் அளித்தார். தருமபுரியிலிருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன்.